Om Saravana Om Saravana Bhava. Hello, hi, a happy morning to all my brothers and sisters of first year students. Today we are going to see continuation of your unit 2. In previous class, I have said what is the syllabus for unit 2 and we have started what is mean by Python, definition of Python, then features of Python. So already I said what is mean by Python. So it is an general purpose interpreted, interactive, object oriented and high level language. And who is created the Python? Guido van Rossum. ஸோ பைத்தான் இஸ் அன் இன்டர்பிரட்டர். ஸோ அது ஏன் நம்ம இன்டர்பிரட்டர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ உங்களோட ரன் டைமில் அதை கம்பைல் பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்பிரட்டர். ஏன் இன்டர்பிரட்டர் அப்படின்னா வாட் இஸ் த மீனிங் ஃபார் த டேர்ம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸிக்யூஷன் கம்பைலேஷன் டைமில் யுவர் கம்பைலேஷன் வில் கம்ஸ் line by line. Okay, so line by line compilation is the Python process. That's why it is called as an interpreter. Then it is your interactive process. So interactive abdinubodhu, so we can directly write the program. So we can interact with the interpreter which was directly communicate with an other process. Then your Python is object oriented. So object oriented abdinubodhu இந்த ப்ரோக்ராமிங் வந்து பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேட் பண்ணும். ஸோ யூ ஹேவ் சம் ஆஃப் அ கோடிங், ஸோ தட் கோட் வில் பி என்கேப்சுலேட் வித் அன் ஆப்ஜெக்ட். தட்ஸ் வை யுவர் பைத்தான் இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். ஸோ இட் இஸ் அ வெல் நோன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபார் தி பிகினர்ஸ். ஸோ பிகினர்ஸ் அப்படின்றது யார் அப்படின்னா, ஸோ நீங்கள் எல்லாமே இப்போ பிகினர்ஸ் தான். ஸோ பைத்தான் லாங்குவேஜை ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறவங்க எல்லாருமே கால்ட் ஆஸ் அண்ட் பிகினர்ஸ். ஸோ ஃபார் த பிகினர்ஸ் இட் இஸ் அ கிரேட் லாங்குவேஜ் to support the development. So you have a wide range of applications, so we can support the development of a wide range of applications. Okay, so then we have seen some of the features of Python. So what are the features abdina? It is easy to learn, easy to maintain, extensive library, interactive mode, extensible, portable, extendable, database, GUI, scalable, simple, object oriented and embeddable. So features of Python வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். Then we have seen the difference between interpreter and compiler. இது வந்து important 4 mark question. Okay, so இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா previous class sectionல பார்த்தோம். So today we are going to see so why my Python is called as an interactive mode. So நான் first சில definition சொல்லியிருந்தேன் இல்லையா, பைத்தான் அப்படின்றது இன்டர்பிரட்டர், இன்டராக்டிவ் அண்ட் ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்டராக்டிவ் மோட் அப்படின்னு வரும்போது இது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ வை இட் இஸ் ஃப்ளெக்சிபிள்? ஸோ பேஸ்ட் ஆன் சம் ஆஃப் அ ரீசன். ஸோ ஃப்ளெக்சிபிள்னா என்ன அப்படின்னா வளைக்கக்கூடிய தன்மை உடையது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் வந்துட்டு யாருக்கு வேணாலும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக யார் வேணாலும் லேர்ன் பண்ணிக்கலாம். தட்ஸ் வை this subject has been given to all the department students in the first year first semester itself. So யார் வேணா என்ன பண்ணலாம், பைத்தானை ஈஸியாக வந்துட்டு லேர்ன் பண்ணலாம். தட்ஸ் வை இட் இஸ் அ ஃப்ளெக்சிபிள் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அனதர் ஒன், இந்த பைத்தான் இஸ் line by line statement. So whatever you are executing, the executed path will be test based on line by line coding. Okay, ஸோ அதே மாதிரி இதனுடைய ஸ்கிரிப்ட், ஸோ நம்ம ப்ரோக்ராம் எழுதணும் இல்லையா, ஸோ தட் ஸ்கிரிப்ட் வில் பி இன்டரப்ட் வித் அன் என்டையர் ஃபைல். ஸோ என்டையர் ஃபைல் அப்படின்றது யூ மே ஹேவ் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம். ஸோ அந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் வந்துட்டு ஸ்கேன் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகபிளாக வச்சுருக்கலாம். ஓகே, தென் திஸ் பைத்தான் இட் இன்டராக்ட் வித் அன் கமாண்ட் லைன் விண்டோ. ஸோ வாட் இஸ் மை கமாண்ட் லைன் விண்டோ அப்படின்னா, ஒரு சில ஐடிஎல்இ ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஐடிஎல்இ ப்ரோக்ராம் வந்து அந்த என்விரான்மெண்ட்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, ஸோ தட்ஸ் வை யுவர் பைத்தான் இன்டர்பிரட்டர் இஸ் அன் இன்டராக்டிவ் மோட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ஹவ் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் அ பைத்தான். ஸோ பைத்தான் அப்படின்னா நான் எப்படி ப்ரோக்ராம் எழுதலாம், அதை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நம்மளோட சிஸ்டமில் வந்து யூஸ்வலி யூஸ் டு இன்ஸ்டால் OS. ஸோ OS இல்லாமல் நம்மக்கிட்ட மிஷின், தட் இஸ் யுவர் கம்ப்யூட்டர் இஸ் நாட் தேர். ஸோ அந்த OSல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். XP, Windows 7, Windows 8, ஸோ Windows 10, அது மாதிரி நிறைய விண்டோஸ் இருக்கும். ஸோ
ஸோ இந்த விண்டோஸ் இல்லாமல் நம்மக்கிட்ட ஒரு சில ஓஎஸ் இருக்குது ஸ்டாண்ட் பை, தட் இஸ் யோர் லினக்ஸ், யூனிக்ஸ், GNU, Mac, MAC. ஓகே, ஸோ இது மாதிரி நம்மளுடைய விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூவாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஒன்று விண்டோஸில் இருக்கிற விண்டோஸ் 8, விண்டோஸ் XP, அதுக்கப்புறம் 10 அது மாதிரி. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் பண்ணுறதுக்கான ஒரு ஓஎஸ், தட் ஓஎஸ் இஸ் லினக்ஸ், யூனிக்ஸ், மேக். ஸோ பைத்தான் ப்ரோக்ராம் இதை வந்து விண்டோஸ், என்கிட்ட விண்டோஸ் தான் இருக்குது, விண்டோஸில் மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா அப்படின்னா நாட் நெசசரி. யூ கேன் எக்ஸிக்யூட் ஆன் யோர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பிளாட்ஃபார்ம் ஆல்சோ. ஸோ ஃபெடோரான்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஃபெடோராவில் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானை வந்துட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். திஸ் இஸ் அண்ட் செகண்ட் திங். நெக்ஸ்ட், சப்போஸ் இஃப் யூ ஆர் யூஸிங் அ விண்டோஸ், நீங்கள் விண்டோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நான் பைத்தான் எப்படி யூஸ் பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் யூ நீட் டு ஸ்டார்ட் தி ஓஎஸ் இருக்கும், சாஃப்ட்வேர் பைத்தான் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ பைத்தான் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பைத்தானோட கமாண்ட் லைனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த பைத்தானோட கமாண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ பைத்தான் அப்படின்றதுக்கான சாஃப்ட்வேர் ஐக்கான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லை ஐக்கான்னா என்னன்னு சொல்லிட்டு. இப்போ மொபைலில் நம்ம ஆப்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆப்புக்கும் ஒவ்வொரு ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைலில் டிஸ்பிளே ஆகுது இல்லையா? ஸோ அதை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா தான் இப்போ ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு என்ன ஆகும், FK அப்படின்னு வருதா? ஸோ அதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா ஃப்ளிப்கார்ட் ஆப் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த FKன்னு வருது இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் ஐக்கான். ஸோ அந்த ஆப்போடைய சிம்பிள். இப்போ கூகுள் அப்படின்னா G அப்படின்னு இருக்கா? ஸோ அது மாதிரி கேலரி இருக்கா, ஸோ வாட்ஸ்அப்க்கு இருக்கா. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதுதான் வந்து ஐக்கான். ஸோ அதே மாதிரி உங்களுடைய ஏன் ஐக்கான்னா என்னன்னு இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா +1 +2 CSC படித்தவங்களுக்கு ஓகே ஐக்கானா என்னன்னு தெரியும். சப்போஸ் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு ஐக்கானா என்ன தெரியல அப்படின்னா அதுக்காக ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொன்னது. ஸோ பைத்தான் ப்ரோக்ராம் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும். விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கான கமாண்ட் ஐக்கான் வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஸோ அந்த ஐக்கானில் யூ ஹவ் டு ஸ்டார்ட் தி பைத்தான் கமாண்ட் லைன். ஸோ பைத்தான் கமாண்ட் லைன் இருக்கும், அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். இது நீங்கள் லேபில் நீங்கள் செய்யும்போது விஷுவலாகவே பார்ப்பீங்க. ஸோ இப்போ நான் அப்படியே ஓவரலாக சொல்கிறேன், ஜஸ்ட் இமேஜின். ஓகே, ஸோ நான் லேப் செக்ஷன் போகும்போது உங்களுக்கு விஷுவலாக நான் காமிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ப்ரெஸ் தட் கமாண்ட் லைன் பை கிளிக்கிங் ஆன் த ஐக்கான். அப்போ வந்து ஒரு மெனு ஐட்டம் இருக்கும், அந்த மெனு பாரில் ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும் உங்கள் பைத்தான் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இது வந்து உங்ககிட்ட விண்டோஸ் OS இருந்துச்சு அப்படின்னா, சப்போஸ் என்கிட்ட விண்டோஸ் இல்லை மேம், அதுக்கு பதிலாக நான் வந்து லினக்ஸ் யூஸ் பண்ணுறேன் இல்லை ஃபெடோரா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. அதில் நான் எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்னா டெர்மினல் டூல் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கும், அந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பைத்தானுடைய கமாண்ட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஸ்டார்ட் ஆகினோடனே உங்களுக்கு என்ன கமாண்ட் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அந்த ப்ரோக்ராம் மட்டும் நீங்கள் டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்சியேஷன் புரியுதா? சப்போஸ் இஃப் யுவர் ஓஎஸ் இஸ் விண்டோஸ் அப்படின்னா ஸோ கமாண்டோட ஐக்கான் இருக்கும், அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஐக்கான் இருக்கும். யூ ஹவ் டு ப்ரெஸ் தட் ஐக்கான். ஸோ பை கிளிக்கிங் தட் ஐக்கான் யுவர் மெனு ஐட்டம் வில் பி ஸ்டார்ட் அப். அதுவே உங்களோட OS ஃபெடோரா, லினக்ஸ், யூனிக்ஸ் அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா யூ வில் ஹாவ் அ டெர்மினல் டூல். ஸோ பை கிளிக்கிங் தட் டெர்மினல் டூல் யுவர் பைத்தான் கமாண்ட் வில் பி entered and it will be functioned automatically. So இப்போ எப்படி பைத்தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட், how I am going to execute my Python program. ஸோ நான் பைத்தான் ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் we need to write a Python program. ஸோ இப்போ என்ன அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, கமாண்ட் லைனில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க, ஸ்டார்ட் மெனுவில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும் விண்டோஸில் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் விண்டோஸில் தான் பண்ணுவாங்க. ஸோ ரேர் கேஸ் தான் லினக்ஸ், யூனிக்ஸ் அந்த ஃபெடோராலாம் போகிறது எல்லாமே. ஸோ விண்டோஸில் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் மேக்ஸிமம் ஒரு 4 lines 5 lines இருக்க பைத்தான் ப்ரோக்ராம் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு சேவ் த ப்ரோக்ராம். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த நீங்கள் சிஸ்டம் ஒர்க் எது பண்ணாலுமே யூஸ்வலாக சொல்லுவாங்க தான் முதல்ல அந்த ஃபைலை சேவ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு MS வேர்டு இல்லை எக்ஸல் இல்லை பவர் பாயிண்ட் இல்லை சும்மா பெயிண்டிங்கே நீங்கள் பண்ணுறீங்கனாலும் அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு சேவ் தட் பர்டிகுலர் பார்ட். அதே மாதிரி தான் பைத்தான் ப்ரோக்ராம் அப்படின்னு வரும்போது இந்த பைத்தான் ப்ரோக்ராமை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும். ஸோ சேவ் பண்ணுறதுக்கு first.py ஃபஸ்ட் அப்படின்றது நானாக ஒரு ஃபைல் நேம் சொல்கிறேன், நீங்கள் என்ன ஃபைல் நேம் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் .py
அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் கம்பல்சரி யூ ஹேவ் டு சேவ் யுவர் ஃபைல். ஸோ .py அப்படின்றது பைத்தானுடைய எக்ஸ்டென்ஷன். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ சேவ் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணோம், கம்பைல் பண்ணோம் அந்த ப்ரோக்ராமை. ஸோ அந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறதுக்கு நீங்கள் பைத்தானோட கம்பைலர் வந்து ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸில் வாட் இஸ் மீன் பை இன்டர்பிரிட்டர் அண்ட் வாட் இஸ் மீன் பை கம்பைலர் அப்படின்னு சொன்னா இல்லையா? ஸோ அதே மாதிரி யூ ஹவ் டு கம்பைல் தி ப்ரோக்ராம். ஸோ இதை கம்பைல் பண்ணுறதுக்கு ஸோ த கம்பைலர் வில் கன்வெர்ட்ஸ் யோர் பைத்தான் ப்ரோக்ராம் இன்டு அ பைட் கோட். ஸோ அந்த கம்பைலர் என்ன பண்ணும், பைட் கோடாக வந்து உங்களுடைய பைத்தான் ப்ரோக்ராமை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிடும். ஓகே, நெக்ஸ்ட். அந்த பைட் கோட் என்ன பண்ணும் அப்படின்னா 1 byte இஸ் ஈக்குவல் டு 8 bit. ஸோ அந்த 8 bit டேட்டாவை அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு ரன் பண்ணும்போது அதோட ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பைட்டாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எடுத்து உங்களுக்கு வந்து ஃபெச் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஃபெச்சிங்னா என்ன அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அது வாங்கிக்க ஆரம்பிக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் யோர் ஃபெச்சிங். ஸோ ஃபெச் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு .py பைத்தான் அப்படின்றது .py அப்படின்றத சேவ் பண்ணிங்க இல்லையா? ஸோ சேவ் பண்ணுறது நீங்கள் என்ன பண்ணணும், கம்பைல் பண்ணோம். ஸோ கம்பைல் பண்ணுறதுக்கு அந்த ஃபைல் நேம், ஸோ ஃபஸ்ட் அப்படின்றது ஃபைல் நேம், அந்த ஃபைல் நேம் .pyc pyன்னு கொடுத்தா சேவ் பண்ணுறதுக்கு .pyc அப்படின்னு மென்ஷன் பண்ணிங்கன்னா இட்ஸ் யூஸ்டு ஃபார் கம்பைல் தி ப்ரோக்ராம். ஸோ கம்பைல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது டைப் பண்ணி முடிச்சிட்டிங்க, நீங்கள் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது எதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகே, அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப், இப்படி நீங்கள் கம்பைல் பண்ணும்போது உங்களோட பைட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து கம்ப்யூட்டரில் போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணாது. அது என்ன பண்ணும், இட் ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் தி பைட் கோட் இன்டு அ மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் கோட். அந்த மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் கோட் வந்து பார்த்தீங்கன்னா 0s and 1s. அந்த பைட் கோடு மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் கோடாக சேஞ்ச் பண்ணிக்கும். அது சேஞ்ச் பண்ணுற அதுக்கு பேர் தான் பைத்தான் வர்ச்சுவல் மிஷின், PVM, பைத்தான் வர்ச்சுவல் மிஷின். அந்த பைத்தான் வர்ச்சுவல் மிஷின் மூலயமா தான் வந்துட்டு உங்களுடைய டேட்டாஸ் வந்து 0s and 1s, அதாவது பைனரி கோட் இல்லைனா மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் கோடுன்னு சொல்லுவாங்க, அந்த கோடாக வந்துட்டு அது கன்வெர்ட் பண்ணும். ஸோ கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா வாட் வில் ஹேப்பன்? ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நம்ம பைத்தான் ப்ரோக்ராமை சேவ் பண்ணுறோம். ஸோ சேவ் பண்ணுற அந்த ஃபைல் நேம் என்ன, ஃபஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் என்ன, py. ஸோ ஃபஸ்ட்டு தான் கொடுக்கணுமான்லாம் கிடையாது, யூ கேன் கிவ் எனி ஃபைல் நேம். ஆனால் அந்த .py அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் கம்பல்சரி இருக்கணும். தட் இஸ் யுவர் சோர்ஸ் கோட். ஸோ சோர்ஸ் கோட் கொடுத்து ஃபைல் சேவ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ணி ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ ப்ரோக்ராம் டைப் பண்ணிடுறீங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, யூ கம்பைலிங் தி ப்ரோக்ராம், அதாவது ரன் தி ப்ரோக்ராமை நீங்கள் ரன் பண்ணுறீங்க. ஸோ ரன் பண்ணுறதுக்கு தட் ஃபைல் நேம் .pyc. ஓகே, அதுதான் கம்பைலேஷன். ஸோ அது கம்பைல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து பைட் கோடாக இருக்கும். ஸோ வாட் இஸ் மீன் பை பைட், 8 bit இஸ் ஈக்குவல் டு 1 byte. ஓகேவா? ஸோ அது பைட் கோடாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பைட் கோட் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுது, மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் கோடு 0s and 1s கன்வெர்ட் ஆகும். அதை எங்கள் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மிஷின் கோடு. ஸோ மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் கோடாக வந்து கன்வெர்ட் ஆகுது. எதை யூஸ் பண்ணி கன்வெர்ட் ஆகுது, வெரி குட், சிஸ்டர் பாயிண்ட் பிடிச்சிட்டாங்க. தட் இஸ் PVM. PVM அப்ரிவேஷன் பைத்தான் வர்ச்சுவல் மிஷின். ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுது, அது வந்து ரன் பண்ணுது. ஸோ எப்படி ரன் பண்ணும் அப்படின்னா, இட் ஜஸ்ட் கன்வெர்ட்ஸ் தி பைட் கோட் இன்டு அ பைனரி கோட் ஆர் எல்ஸ் மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் கோட். ஸோ மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் கோடு தான் 0s and 1s. ஸோ அதுக்கப்புறம் ரன் பண்ணிவிட்டு என்ன பண்ணும், உங்களுக்கு தேவையான அவுட்புட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ திஸ் இஸ் யோர் எக்ஸிக்யூஷன் ஆஃப் அ பைத்தான் ப்ரோக்ராம். ஸோ முதல்ல ப்ரோக்ராமை டைப் பண்ணணும். அதை டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு ஃபைல் நேம் கொடுத்துட்டு சேவ் பண்ணணும். ஸோ சேவ் பண்ணுறதுக்கு என்ன எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும், .py. ஓகேவா? ஸோ அது வந்து டைப் பண்ணுறது சோர்ஸ் கோட். ஸோ சோர்ஸ் கோட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணுறீங்க. எப்போ கன்வெர்ட் ஆகும்னா அந்த ப்ரோக்ராமை நீங்கள் கம்பைல் பண்ணும்போது. ஸோ எப்படி கம்பைல் பண்ணணும், ஸோ நீங்கள் என்ன ஃபைல் நேம் நீங்கள் வந்து ரன் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபைல் நேம் கொடுத்துட்டு .pyc. ஸோ .pycன்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும், கம்பைல் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் கம்பைல் ஆகும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா, இட் ஜஸ்ட் ட்ரான்ஸ்மிட் தி இல்லைனா கன்வெர்ட் தி பைட் கோட் இன்டு அன் மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் கோட். ஸோ மிஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற கோட் என்ன அப்படின்னா ஒன்லி யோர் 0s and 1s. ஸோ அதுதான் வந்து மிஷின்
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற கோட். அந்த மாதிரி மிஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற கோடு கன்வெர்ட் பண்ணும்போது அது என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா they are using the function as PVM, Python Virtual Machine. ஸோ எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ஃபைனலி யூ கெட் அண்ட் அவுட்புட். ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் வந்து உங்களுடைய எக்ஸிக்யூஷன் நடக்கும். புரியுதா இது வரைக்கும்? ஓகே, shall we move on to next? Your next one, how I am going to execute your Python program. ஸோ இப்போ வந்து எப்படி சேவ் பண்ணணும், எப்படி கம்பைல் பண்ணலாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ கமாண்ட் லைன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படின்னா என்ன? ஸோ எக்ஸிக்யூட்டிங் எ பைத்தான் ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா யூஸிங் கமாண்ட் லைன் விண்டோ. ஸோ கமாண்ட் லைன் அப்படின்றக்கும் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எக்ஸிக்யூஷன் நடக்கும். இப்போ சொல்லியிருந்தேன். அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதல்ல நீங்கள் பைத்தான் கமாண்ட் லைனை ஓப்பன் பண்ணணும். ஸோ ஐக்கான் டிஸ்பிளே ஆகும்னு சொன்னாலே ஸோ ஐக்கானை டபுள் கிளிக் பண்ண உடனே பைத்தான் கமாண்ட் லைன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறமா செகண்ட் ஸ்டெப், அந்த ரைட் அந்த கிரேட்டர் தான் சிம்பிள் இருக்காங்க பாருங்கள், அது வந்து ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிரேட்டர் தான் சிம்பிளை ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லும்போது அந்த ப்ராம்ப்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு மெசேஜை டைப் பண்ணுறீங்க, பிரிண்ட் ஹலோ பைத்தான். ஸோ ஹலோ பைத்தான் அப்படின்றத பிரிண்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் பிரிண்டில் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு என்னவா வரும், அவுட்புட்டாக வரும். தென் யோர் தேர்ட் ஸ்டெப், ப்ரெஸ் என்டர் டு டெல் பைத்தான் தட் யூ ஆர் டன் வித் யோர் கமாண்ட். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பைத்தான் கிட்ட அந்த ப்ரோக்ராமில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க, நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரோக்ராமிங் கண்டென்ட் வந்து கொடுத்து முடிச்சிட்டீங்க. ஸோ யூ கேன் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த கமாண்ட் லைன் விண்டோ அப்படின்றது டிஸ்பிளே ஆகிட்டு ஹலோ அப்படின்ற ப்ராசஸ்க்குள்ள ஃபங்க்ஷன்ஸ் வந்து நடக்குது. ஓகேவா? ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ஒரு பார்ட், இது வந்து கமாண்ட் லைன் விண்டோவில் நடக்கிற பார்ட். தென் யுவர் செகண்ட் ஸ்டெப் இஸ் யூஸிங் பைத்தான் IDE. IDEனா என்னன்னா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ இந்த இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டை யூஸ் பண்ணி தே ஆர் ஆஃபரிங் சம் பிளாட்ஃபார்ம். எதுக்காக அப்படின்னா டு ரைட் தி கோட். ஸோ யூ ஹேவ் சம் ஆஃப் அ கோட். ஸோ அந்த கோட் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி அது வந்து இன்ட்ராக்டிவாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஸோ பைத்தான் கூட ஒர்க் பண்ணி அந்த ஐக்கான் உங்களுக்கு எங்கே இருக்கோ ஸோ அந்த ஐக்கான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஸ்டார்ட் மெனு வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, சப்போஸ் நீங்கள் பைத்தானை வந்து எக்ஸிட் அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா குவிட், நான் ரெட் பெனில் எழுதியிருக்கேன் பாருங்கள், QUIT, குவிட், இல்லைனா எக்ஸிட், இல்லைனா கண்ட்ரோல் இசட். இந்த மூணுத்தில் நீங்கள் எதை வந்து ப்ரெஸ் பண்ணாலும் இல்லை டைப் பண்ணாலும் வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும், நீங்கள் அந்த பைத்தான் ப்ரோக்ராம் எழுதுகிற பேஜ்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். ஓகே, தென் இந்த IDLE ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து பைத்தான் ஷெல் ப்ரோக்ராமில் வந்து விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். ஸோ இது மாதிரி பாருங்கள், இதுதான் உங்களோட பைத்தான் பேஜோட விண்டோ. ஸோ இந்த விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா க்ராஸ் அப்படி இருக்கிறது க்ளோஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கு பக்கத்தில் ஸ்கொயர் மாதிரி இருக்கிறது மேக்ஸிமைஸ், மைனஸ் மாதிரி இருக்கிறது மினிமைசிங். ஸோ பைத்தான் 3.6.1 ஷெல் அப்படின்றது உங்கள் பைத்தானுடைய எக்ஸ்டென்ஷன், அந்த விண்டோவோட எக்ஸ்டென்ஷன் அது. ஓகே, ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ ரைட் ஷிஃப்ட் கீ அந்த கிரேட்டர் தான் சிம்பிள் மாதிரி இருக்குது பாருங்கள், அங்கே தான் வந்து நீங்கள் வந்துட்டு கமாண்ட் வந்து டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது மாதிரி ரைட் ஷிஃப்ட் கீ இருக்குது. ஸோ அதில் பைத்தான் 3.3.2 டைப் காப்பிரைட் கிரெடிட் ஆர் லைசன்ஸ், அதுக்கு கீழே பிரிண்ட் ஹலோ பைத்தான். ஸோ ஹலோ பைத்தான் அதை வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் கோயிங் டு டிஸ்பிளே பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ அது உங்களுக்கு எதில் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா IDLE ஐகான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ புரியுதா உங்களோட விண்டோஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன ஸ்டெப்ஸ் அதே தான். ஸோ ஃபஸ்ட்டு யூ ஹவ் டு மூவ் ஆன் டு தி கமாண்ட் லைன். ஸோ கமாண்ட் லைனில் மூவ் பண்ணணும். மூவ் பண்ணதுக்கப்புறமா அந்த கிரேட்டர் தான் சிம்பிள் ஷிஃப்ட் கீ இருக்கும், அந்த இடத்துல நீங்கள் கமாண்டை டைப் பண்ணணும். ஸோ அந்த கமாண்ட் நீங்கள் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணி முடிச்சுட்டேன், யுவர் ஃபங்க்ஷன் ஹஸ் பின் டன் கம்ப்ளீட்லி ஹலோ பைத்தான் அப்படின்றது எக்ஸிக்யூட் ஆகிடும். அப்புறம் நீங்கள் இதிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா யூ கேன் ப்ரெஸ் கண்ட்ரோல் இசட், அப்படி இல்லைனா குவிட் எக்ஸிட் அப்படின்ற டேர்ம்ஸையும் நீங்கள் என்ன பண்ணலாம், டைப் பண்ணலாம். டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியில் வந்துடும் ஃபங்க்ஷன். ஓகே, இது வரைக்கும் எதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பைத்தான் ஷெல் விண்டோ. ஸோ இந்த இப்போ இங்கே இருக்கு இல்லையா, இந்த விண்டோ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ பைத்தான் 3.6.1 ஷெல் விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷெல் விண்டோவில் என்னெல்லாம் மெனு ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபைல், எடிட், ஷெல், டீபக், ஆப்ஷன், விண்டோஸ், ஹெல்ப், இதெல்லாமே மேலே அந்த மெனு பாரில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்.
ஸோ ஃபைல் விண்டோ அப்படின்றது நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஃபைலை வந்துட்டு கிரியேட் பண்ணலாம், ஓப்பன் பண்ணலாம், சேவ் பண்ணலாம், ஓல்டு ஃபைல் எடுத்து பார்க்கலாம், இல்லை ஒரு மாடியூல்ஸ் நீங்கள் எடுக்கலாம். அதை மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைல் விண்டோவில் இருக்கும். எடிட் அப்படின்றது இன்சர்ட் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது எல்லாமே இருக்கும். ஷெல் அப்படின்றது நீங்கள் என்னெல்லாம் விண்டோஸ் நீங்கள் மெனு ஐட்டம்ஸில் வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே டிஸ்பிளே பண்ணும். டீபக்கிங் அப்படின்றது கம்பைல் பண்ணுறதுக்கு, ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆப்ஷன்ஸ் அப்படின்றது டைரக்டரி டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. தென் விண்டோஸ் அப்படின்றது வாட் கைண்ட் ஆஃப் விண்டோஸ் யூ ஆர் யூஸிங். அண்ட் ஹெல்ப் அப்படின்றது உங்களோட டைரக்டரி ஏதாச்சும் வந்துட்டு சரியாக சூட் ஆகலை அப்படின்னா அப்போ அந்த இடத்துல நீங்கள் டைரக்டரி வந்துட்டு ஹெல்ப் கேட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுடைய பைத்தான் ஷெல் விண்டோவுடைய மெனு ஐட்டம்ஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் யோர் பைத்தான் virtual machine. ஸோ PVM அப்படின்னு சொன்ன இல்லையா, ஸோ இந்த PVM என்ன பண்ணோம், எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம், ஞாபகம் இருக்கா? எனி ஒன்? வெரி குட். ஸோ வேர் வி ஆர் யூஸிங் இட் ஜஸ்ட் கன்வெர்ட்ஸ் யோர் எந்த இடத்துல உங்களுடைய பைட் கோடை மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் கோடாக கன்வெர்ட் பண்ணுற இடத்துல இது என்ன தான் யூஸ் பண்ணுறோம், நம்ம PVM தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ see this diagram. ஸோ இருக்க இந்த டயக்ராமில் ஸோ பைத்தான் கம்பைல்டு கோடு, ஸோ அது வந்து பைட் கோடாக இருக்குது. அந்த பைட் கோடை வந்து என்ன பண்ணுறாங்க, மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. while converting they are using the PVM, Python virtual machine. So what is meant by Python virtual machine? ஸோ பைத்தான் என்ன பண்ணுறா, கம்பைல் பண்ணும்போது அந்த சோர்ஸ் கோடு வந்து பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணும். வாட் இஸ் மீன் பை பைட்? காம்பினேஷன் ஆஃப் யோர் 8 பிட். ஸோ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் வந்து பிட்டுன்னு சொல்லுவாங்க. 0 அப்படின்றது ஒரு பிட்டு, 1 அப்படின்றது ஒரு பிட்டு. ஸோ காம்பினேஷன் ஆஃப் தி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இன் 8 பிட் இஸ் ஈக்குவல் டு 1 பைட். ஓகே, ஸோ இந்த பைட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணும்போது இதோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிறதுக்காக தே ஆர் யூஸிங். ஸோ அப்படி ரன் ஆகும்போது அந்த பைட் கோடோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட நேம்ஸ் வந்து கொண்டு இருக்கும். ஸோ அந்த பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போ .pyc ஃபைல். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் .py அப்படின்றது எக்ஸ்டென்ஷன், உங்களோட ஃபைல் நேமை சேவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ .pyc அப்படின்றது உங்களுடைய கம்பைல் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஃபைல். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராம்ப்ட் இருக்கும். ஸோ கிரேட்டர் தேன் சிம்பிள், தட் இஸ் ப்ராம்ப்ட் ஷிஃப்ட் கீ. அந்த இடத்துல வந்து .py ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் ஸ்கிரிப்ட் assign your bytecode in an compiler manner. So that compiler will convert the data in a virtual machine. So that virtual machine gives an output. So இந்த bytecodeக்கும் இந்த virtual machineக்கும் நடுவில் நடக்கிறது தான் உங்களுடைய compilation process, that is .pyc modules. So this PVM, Python virtual machine, converts the bytecode instructions into a machine code. So எதுக்காக அப்படின்னா they just follows the machine instruction to produce an final output. ஸோ ஒரு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ்க்கு they are using PVM, that is Python virtual machine. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பைத்தான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம், எப்படி ஸ்டோர் பண்ணலாம், ஸோ அதனோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்றதுக்கான பேசிக் ஸ்டெப்ஸ். ஓகே, the next one is Python values and type. ஸோ வேல்யூஸ் அண்ட் டைப் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ டைப் அப்படின்றது எந்த மாதிரி நீங்கள் டேட்டாஸை டிட்டர்மைன் பண்ண போகிறீங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டில் கொடுக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஐடென்டிட்டியாக இருக்கா, டைப்பாக இருக்கா, இல்லை வேல்யூஸில் இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். தென் யூ ஹவ் டு நோ அபவுட் த வேரியபிள் டைம் ஆஃப் தட் பர்டிகுலர் டைப் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ யூ மே ஹாவ் அ டிஃப்ரெண்ட் டைப் ஃபங்க்ஷன். ஸோ ஆல் திஸ் type function will be determined with an variable type. So இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி we know we are having many types of data type. ஸோ ஒரு சி ப்ரோக்ராமிங் படிச்சிருக்கீங்க, ஒரு 11th and 12th நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பாக இருந்தீங்க அப்படின்னா you may know what is mean by data type. ஸோ டேட்டா டைப் அப்படின்றது இன்டீஜர், ஃப்ளோட், கேரக்டர், டபுள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேட்டா டைப் சொல்லுவாங்க. ஸோ டேட்டா அப்படின்னாலே collection of information. ஸோ உங்ககிட்ட இருக்க நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன பண்ணுறீங்க, you are just going to collect the information. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஸோ பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை சப்போர்ட் பண்ணும். ஸோ தட் சப்போர்ட் பண்ணுற டேட்டா டைப்ஸ் will have a predefined memory requirements. will have a
predefined memory requirement and then storage. ஸோ ஸ்டோரேஜ் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸாக இருக்கட்டும், என்ன மொபைலாக இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட இன்டர்னல் மெமரி எப்படி இருக்குது, ஸோ அந்த இன்டர்னல் மெமரிஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ லைக்வைஸ் யுவர் டேட்டா டைப் வில் பி ரெப்ரசன்ஸ் தி பைத்தான் இன் அ டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டாண்டர்ட் பில்ட்-இன் டேட்டா டைப்ஸ் இருக்குது. யுவர் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நன் டைப், second one is numeric type, third one is sequence, fourth one is set, and fifth one is mapping. So இப்போ இதில் இருக்க one by one பார்க்கலாம். Your first type is none type. So already we know what is the meaning for none. ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பட் இந்த பைத்தானில் வந்து பார்த்தீங்கன்னா அது மீனிங் கிடையாது. திஸ் இஸ் யுவர் ஸ்பெஷல் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படின்னும் போது நல் வேல்யூஸ். ஓகேவா. ஸோ ஜீரோஸ் சொல்கிறோம் இல்லையா, தட் இஸ் யுவர் நல் வேல்யூ. ஸோ நன் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இஸ் நாட் சேம் அஸ் ஃபால்ஸ். ஸோ நம்ம வந்து எப்பயுமே வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் நன் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ நன் அப்படின்னும் போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நன் இஸ் நாட் த சேம் அஸ் ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ் கண்டிஷனுக்கு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து ரிட்டர்ன் வேல்யூஸ் கொடுக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஷிஃப்ட் டைப் ஆஃப் நன், ஸோ விச் மீன்ஸ் உங்களோட கிளாஸில் வந்து நன் டைப் அப்படின்னா த நன் இஸ் நாட் ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஸோ அது வந்து ஃபால்ஸ் அப்படின்ற மீனிங் கிடையாது. அதே மாதிரி நன் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ தென் நன் இஸ் நாட் ஈக்குவல் டு எம்டி ஸ்டேட். அப்படின்னா என்ன அப்படின்னா நன் வந்து பார்த்தீங்கன்னா நன் அப்படின்றது கூட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ அப்படின்னு கொடுக்கும். இப்போ ஏதோ ஒரு ஏவோட வேல்யூ நான் அசைன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நான் நன் அப்படின்றது யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி பி வேல்யூ யூஸ் பண்ணுறேன். இல்லைனா ஸ்வாப்பிங். ஆல்ரெடி ஐ செட் வாட் இஸ் த மீனிங் ஃபார் ஸ்வாப்பிங். ஸோ ஸ்வாப்பிங் அப்படின்னா இன்டர்சேஞ்சிங் தி வேல்யூஸ். ஏவோட வேல்யூ பியில் அண்ட் தென் பியோட வேல்யூ ஏல வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஐ கேன் யூஸ் த டேர்ம் as ஸ்வாப்பிங். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் ஐ கேன் யூஸ் த டேட்டா டைப் as none. ஓகே, தென் யோர் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்டீஜர். ஸோ இன்டீஜர் அப்படின்றது உங்களுடைய ஹோல் நம்பர்ஸ் பட் டெசிமல் பாயிண்ட் அசைன் பண்ணாது. ஸோ அது உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி இன்டீஜர் மேக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ இன்டீஜர் மீன்ஸ் தட் இஸ் யோர் ஹோல் நம்பர். ஸோ தே கேன் பி அ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். அப்படி இல்லை அப்படின்னா அது என்ன பண்ண முடியாது, டெசிமல் பாயிண்டில் மட்டும் அசைன் பண்ணிக்க முடியாது. ஸோ இதில் பைத்தானில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்லிமிட்டெட் இன்டீஜர்ஸ் வேல்யூஸ் நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் யூ ஹேவ் சம் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். யுவர் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரெகுலர் இன்டீஜர். ஸோ ரெகுலர் இன்டீஜர் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் இன்டீஜர் வேல்யூஸ். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். A is equal to some value 9293, B is equal to negative values, then C is equal to any simple values. அதுவே ஆக்டல். ஸோ ஆக்டல் அப்படின்றது என்னென்னா ஆக்டல் நம்பரை இண்டிகேட் பண்ணும். ஸோ அந்த ப்ரிஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஃபாலோட் பை எய்தர் எ லோயர் கேஸ் ஆர் அப்பர் கேஸ். இப்போ இங்கே பாருங்கள், டிஃப்ரென்ஷியேட் பாருங்கள். ஸோ செகண்ட் ஆக்டல் லிட்ரல் கொடுத்துருக்கேன்னா அதில் செகண்ட் லைன் பாருங்கள் 0, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஓ ஸ்மால் லெட்டர் ஓ. அப்படி இல்லைன்னா 2 0 மாதிரி தெரியுது இல்லையா. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் 0, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட் கேபிட்டல் ஓ, விச் மீன்ஸ் உங்கள் ஆக்டல் லிட்ரல் அப்படின்றது 0 அப்படின்னு முன்னாடி எடுத்துக்கிட்டு அதுக்கு பக்கத்தில் மேபி ஸ்மால் லெட்டர் ஆல்ஃபபெட்ஸ் ஆர் எல்ஸ் கேபிட்டல் லெட்டர் ஆல்ஃபபெட்ஸ் அப்படி இல்லை நம்பர்ஸ் எதை வேணால் எடுத்துக்கும். தட் இஸ் யோர் ஆக்டல் லிட்ரல்ஸ். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஐ அசைன் சம் வேல்யூ 005 அப்படின்னா அது எக்ஸோட வேல்யூ. ஸோ ஐ நீட் டு பிரிண்ட் தட் எக்ஸ் வேல்யூ. ஸோ எக்ஸோட வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது அதில் என்ன நம்பர் இருக்குது, 5 அப்படின்ற நம்பர் இருக்குது. ஸோ ஐ ஜஸ்ட் டிஸ்பிளே த நம்பர் as 5. ஸோ அதுதான் என்னுடைய அவுட்புட். ஸோ 0 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டாண்ட் பை வேல்யூ, அதனால அதை வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணாது. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹெக்ஸாடெசிமல் லிட்ரல். ஸோ ஹெக்ஸாடெசிமல் லிட்ரல் அப்படின்றது பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16 அப்படின்னு இருக்கும். ஸோ ஹெக்ஸாடெசிமல் லிட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அங்கே எப்படி 0 அது சப்போர்ட் பண்ணி நம்ம வந்து ஆல்ஃபபெட்ஸ் இருக்கும்னு சொன்னோம். அதே மாதிரி தான் இதில் 0 அதுக்கு பேஸ் பண்ணி அவங்க யூஸ் பண்ணுற ஆல்ஃபபெட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படின்ற ஆல்ஃபபெட் தான் உங்களுடைய லோயர் கேஸ் அண்ட் தென் அப்பர் கேஸ். கேபிட்டல் லெட்டராகவும் இருக்கலாம் ஆர் எல்ஸ் யூ மே யூஸ் தி ஸ்மால் லெட்டர் ஆல்சோ. ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணுறாங்க. ஸோ இதை கிவன் அஸ் எக்ஸாம்பிள் HEX hexadecimal underscore variable is equal to 0 capital X 9A. So I need to print that X underscore variable value. ஸோ அந்த 9A அதனுடைய ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா
154. அதுதான் உங்களுக்கு அவுட்புட்டாக டிஸ்பிளே இருக்கும். ஸோ நீங்கள் சிஸ்டமில் இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல கிளியர் ஐடியா கிடைக்கும். Then your next one is binary literal. So your binary literal is base 2. ஸோ இந்த பேஸ் 2 வந்து அதில் எப்படி நம்ம ஹெக்ஸாடெசிமலில் பேஸ் 16 சொன்னோமோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் 2. இதில் சேம் தான் ப்ரிஃபிக்ஸ் தே ஆர் யூஸிங் ஆஸ் அ 0 அண்ட் தட் 0 பக்கத்தில் இருக்கிற அவங்க யூஸ் பண்ணுற அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா பி, கேபிட்டல் பி ஆர் எஸ் ஸ்மால் பி, அதை யூஸ் பண்ணி வந்துட்டு உங்களுக்கு வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணிப்பாங்க. ஸோ பின் இஸ் ஈக்குவல் டு 0B 111111. ஸோ அந்த 1111 உடைய பேஸ் 2 வேல்யூ பைனரி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15. ஸோ அதுதான் உங்களுக்கு என்னவா தெரிஞ்சிருக்கு, அவுட்புட்டாக பிரிண்டில் வந்திருக்கு. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் we have seen the how I am going to start my Python. ஸோ பைத்தான் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ தென் we have seen how we can execute a Python. ஸோ பைத்தான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம், அதுக்கப்புறம் அதோட IDE ப்ராசஸ் என்ன, அந்த ஷெல் விண்டோஸ் என்ன பண்ணுது, அந்த ஷெல் விண்டோஸ் கூடைய உங்களுடைய PVM உடைய ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, தட் இஸ் பைத்தான் வர்ச்சுவல் மிஷின், அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். Next we have seen Python values and type. They are having 5 data types for this Python. Your first one is none type, second one is numeric type, third one is sequence, fourth one is set and fifth one is mapping. So இது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய 5 types of Python உடைய data types. இது நான் ஒவ்வொருத்தரையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 types. Your first one is regular integer, octal literal base 8, hexadecimal, then binary literal. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இன்டீஜர் அப்படின்னா என்ன, அதோட ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ் எப்படி இருக்கும், பூலியன் எப்படி இண்டிகேட் பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ யூனிட் 2 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். யூனிட் 1 உடைய நோட்ஸ் அண்ட் தென் வந்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸும் ப்ரீவியஸ் கிளாஸில் அட்டாச் பண்ணியிருப்பேன், அதுக்கு முன் கிளாஸில் அட்டாச் பண்ணிட்டேன், அதை கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் யூனிட் 1 தரோவாக இருக்கணும், அப்போ தான் நம்ம யூனிட் 2 போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் பேசிக் ஐடியா கிடைக்கும். Okay, be safe at home, don't roam here and there, obey your parents. Thank you.